ஹலோ கைஸ், வெல்கம் டு கபடி இன்சைடர். இன்றைக்கி நம்ம நரேந்திர கண்டோலோட ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரி குட்டியாக இருக்கலாம், ஆனால் இதோட இம்பேக்ட் அதில் ரொம்ப பெருசு. இந்த எபிசோடு பார்த்தோம்னா நம்மளோட யூடியூப் சேனலில் ஆல்ரெடி இருக்குது, ஆனால் ஹிந்தியில் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தமிழில் கொண்டு வரணுன்றதுக்காகவே இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். நான் நரேந்திரோட பிளேஸ்லேருந்து உங்களுக்கு அவர் எப்படி பேசினாலும் பேச போகிறேன். ஸோ ரெடியாக இருக்கீங்களா? வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் சின்ன பையனாக இருந்த டைமில் பெரியவங்கள்லாம் எங்கள் ஊரில் கபடி விளையாடுவாங்க. நான் வந்துட்டு சும்மா மேட்ச் பார்க்க தான் போவேன், அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்க்க போவேன், கொஞ்சம் ஜாலியாக இருக்குமேன்னு போவேன். ஆனால் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் கபடி ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சின்ன வயசில் எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஆனால் எங்கள் மொத்த ஊருமே கபடி ஆடுவாங்க. ஆனால் போக போக எல்லா கபடி பிளேயர்ஸுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போக வேணாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா கபடி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பெருசாக படிக்க வரலை. ஸோ நான் ஒரு நாளைக்கு 2 வேளை கபடி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஹரியானாவில் புடாயன் தான் என்னோடய ஊர். அங்கே காலங்காலமாகவே கபடி ப்ளே பண்ணுறது தான் அவங்களோட வழக்கம். என்னோட இதுவுமே பார்த்திங்கன்னா கபடி ப்ளே பண்ணணும், அதை பின்பற்றி போகணும், சீக்கிரமாக நம்மளும் பெரிய ஆள் ஆகணும்னு தான் என்னோடய ஆசையாகவும் இருந்துச்சு. எனக்கு என்னோடய ஃபேமிலியும் கோச்சும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாங்க, ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க எனக்கு. என்னோடய கோச் ஹரியானாவில் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தார். அவர் ஒரு கபடி பிளேயர் தான். அவர் அந்த கேமை ஊரில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். ஒரு 2 months அவர் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி வேறு ஊரில் இருந்தார். அப்புறம் சொந்த ஊருக்கே வந்துட்டார். அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸை ட்ரெயின் பண்ணுறது அவரோட ஒர்க்கோட சேர்த்து பண்ண ஆரம்பித்தார். வணக்கம், என்னோடய பேர் சந்தீப் கண்டோலா. நான் தான் நரேந்திர கண்டோலாவுக்கு சைல்ட்ஹுட் கோச்சாக இருந்திருந்தேன். நான் ஒரு கபடி கோச்சாக ஹரியானா ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பசங்களை ட்ரெயின் பண்ணும்போது ஒரு சின்ன பையன் டெய்லி ப்ராக்டிஸ் மேட்ச் பார்க்க வருவான். நான் அவனை பார்த்தேன். அந்த பையன் ஃபுல் டெடிக்கேஷனாக பார்த்துட்டே இருப்பான், ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணுவான் இங்கே. அப்புறம் டெய்லி வரியே நீயும் கபடி ப்ளே பண்ணப்பான்னு சொல்லிட்டு அவனை மோட்டிவேட் பண்ணேன். அவரும் அதை பெருசாக எடுத்துக்கிட்டு ப்ளே பண்ண ஆரம்பித்தான். அவன் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷனோட ப்ராக்டிஸ் பண்ணி எப்போ அவன் ப்ரோ பிளேயராக ஒரு ப்ரோ கபடியில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான், மெயின் ரைடராக. அவன் தான் நரேந்தர் கண்டோலா. இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரப்பட்ட நரேந்தர் கண்டோலா ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணார். முன்னாடி யாருக்குமே அவர் தெரியாது, ஆனால் இப்போ அவரோட ஃபேஸ் வேல்யூ எல்லாருக்குமே தெரியும், அவர் யாருன்றதும் தெரியும். கேலோ இந்தியா ஜூனியர் செல்ஸ்னு ப்ளே பண்ண அவருக்கு இன்றைக்கி தமிழ் தலைவாசில் சான்ஸ் கிடச்சி சீசன் 9, 10 ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி தமிழ்நாட்டில் அவருக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கியிருக்காரு. நான் பிரதீக் தஹியா, நானும் நரேந்திரும் கடந்த 3 years ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். லோக்கல் டோர்னமெண்ட்ஸில் சேர்ந்து ப்ளே பண்ண ஆரம்பித்தோம். இந்த டோர்னமெண்ட்ஸ்லலாம் நல்லா பேசி க்ளோஸ் ஆகிட்டோம். நாங்கள் இப்போ ஒரு பிரதர்ஸ் மாதிரி இருக்கோம். இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, லக் ஷைன்ஸ் ஃபார் தோஸ் ஹூ ஒர்க் ஹார்ட் ஃபார் இட். அப்படின்னா யார் கடினமாக உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தானாக வரும்னு அர்த்தம். நரேந்திரோட கேஸில் பார்த்தா என்ன சொல்கிறது, பவன் ஷெராவத்துக்கு ஃபஸ்ட் மேட்ச்லேயே இன்ஜரி ஆகிட்டார். இவர் டெபியூட் பண்ண டைமில் நரேந்தர் மேலே பெரிய பொறுப்பு இருந்துச்சு, அதை அவர் ஹேண்டில் பண்ணார். அப்புறம் மற்ற எல்லாமே ஹிஸ்ட்ரி ஆச்சு அவருக்கு. நான் சுஷாந்த் வஷிஷ்த், தமிழ் தலைவாஸ் டீமோட சிஇஓவாக இருக்கேன். சீசன் 9 தான் நரேந்தர் அறிமுகம் ஆனார். தமிழ் தலைவாஸ்க்கு ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணார். அப்போ நிறையா கண்கள் அவரை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சுது. அது அவரால் என்ன முடியும்னு காட்டுச்சு. சீசன் 9 கேம்ப் 2 months ரொம்ப நல்லா போச்சு. ஆனால் பவனுக்கு ஃபஸ்ட் மேட்ச்சே 5 to 10 minutes இன்ஜரி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல. அப்போ பவன் என்னை ரொம்பவே என்கரேஜ் பண்ணார். அது ரொம்பவே எனக்கு உதவியாக இருந்துச்சு. பிகேஎல் எனக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கு. காசு விஷயத்துலையும் என்னுடைய ஒரு முகத்தை வெளியே கொண்டு வர்றதுலையும் அவங்க ரொம்ப பேர் உதவி பண்ணியிருக்காங்க. ப்ரோ கபடி வந்ததுனால பல பேரோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சரியாக இருக்குது. பல கபடி பிளேயர்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. பிகேஎல் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புது வாழ்வு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்னை நானா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியும். நரேந்தர்னு எங்கள் அப்பா அம்மா வச்ச பேரை பற்றி அவங்க யாரும் என்னை கூப்பிட மாட்டாங்க. ஸோ இப்போ பிகேஎல்லில் நரேந்தர்னா எல்லாருக்குமே தெரியும், என்னை எல்லோரும் அப்படி தான் கூப்பிடுறாங்க. அது என்னோடய ஐடியாவும் மாறி இருக்குது. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸும் என்ன நரேந்தர்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சின்ன வயசில் இவ்வளோ ஹைட்டாக இல்லை, இப்போ கொஞ்சம் டீசெண்டான ஒரு ஹைட்டில் இருக்கேன். ஆனால் அப்போ என்ன நானானு தான் கூப்பிடுவாங்க. போக போக நரேந்தருக்கு ப்ரெஷர் பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சிது. லாஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மேட்ச் அவர் சரியாக பண்ணார். அப்புறம் தொடர்ந்து 7 மேட்ச்சு சரியாக ப்ளே பண்ணலை. அவரோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிட்டே இருந்துச்சு. நான் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். நாங்கள் சென்னை லீக்கில் மேட்ச் தோற்றுட்டோம். அப்புறம் நான் நரேந்தர்கிட்ட பேசலான்னு போனேன். அவரை பார்க்க போனப்போ அவர் ரொம்பவே டிஸப்பாயிண்டடாக இருந்தார். தன்னோட பர்ஃபார்மன்ஸ் லோவாக இருக்கணும், திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, என் கால் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். நான் அப்புறம் அவருக்கு சொன்னேன், உங்களோட ஃபுட் மூமெண்ட்டை சீசன் 9 மார்க் பண்ண டீம்ஸ் சீசன் 10 ஸ்கெட்ச் பண்ணி அதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னேன். அப்புறம் அதுக்கப்புறமா கண்டினியூஸாக அவர் ப்ராக்டிஸ் பண்ணி அதை சரி பண்ணார்.
அதுக்கப்புறமேட்டா பார்த்தா சூப்பர் 10க்கு மேலே சூப்பர் 10, சூப்பர் 10க்கு மேலே சூப்பர் 10 வந்துக்கிட்டே இருந்துச்சு அவர்கிட்ட இருந்து. நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே ஏற்றம் தாழ்வு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நரேந்திரோட பாலிசி ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தொடர்ந்து ஒர்க் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வெற்றி நம்மளை தேடி வரும் அப்படின்றது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு இந்தியாவுக்கு நான் ப்ளே பண்ணும்போது. ஒரு விஷயந்தான் மைண்டில் ஒழிச்சிக்கிட்டே இருந்தது, எவ்வளோ பெரிய நாடு இந்தியா, இதில் வெறும் நம்ம 12 பேர் தான் செலக்ட் ஆகியிருக்கோம். ஸோ நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுத்தே ஆகணுன்றது என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம். ஸோ இதுதான் கைஸ் நம்ம டீம் நரேந்தர் கண்டாலாவோட ஒரு குட்டி ஸ்டோரி. சீசன் 11 நரேந்தர் கண்டாலா இன்னும் பெருசாக பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை, உங்களோட ஆசையும் இருக்கணும் கண்டிப்பாக. தட்ஸ் இட் கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. See you on another video. Bye நண்பா. Until then signing off from you is உங்கள் ராஜ்குமார்.